ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சூரமங்கலம் பங்கு தந்தை அருள் பணி சார்லஸ் அவர்களே, புதிதாக உதவி தந்தையாக நியமிக்கப்பட்டுள்ள தந்தை மரிய விமல் அவர்களே, தந்தை எட்வின் அவர்களே, அன்பார்ந்த அருள் சகோதரிகளே, அன்பார்ந்த பங்கு மக்களே, முக்கியமாக அன்பார்ந்த குழந்தைகளே, பிரியமானவர்களே, இன்றைய முக்கியமான இந்த பெருவிழாவின் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். இன்றைய நற்கருணை ஜெபத்தில் இப்போ முதல்ல சொன்ன சபை மன்றாட்டுன்னு சொல்கிறோம். ஓப்பனிங் ப்ரேயர், அதுக்கு கலெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜெபத்தில் வர ஒரு பகுதியை நான் உற்று பார்த்தேன். என்னன்னா, ஆண்டவரே, கல்வாரி பலியின் நினைவாக இந்த வியத்தகு மறைபொருளை நீர் ஏற்படுத்தினீர். பூசை வருணா எதுக்காக தெரியுமா? சிலுவையில் ரத்தம் சிந்தி நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த ஆண்டவரை நினைத்து பார்த்து, நானும் ஓரளவு என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைவுபடுத்திக் கொள்வதற்காக என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது, நானும் மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு பூசையும் ரத்தம் சிந்தாத ஒரு கல்வாரி பலியே. அதான் புனித அகுஸ்தினார் சொன்னார். சிலுவையில் மற்றவர்கள் ஆண்டவரை எரித்தார்கள், நொறுக்கினார்கள், சின்ன பின்னமாக்கினார்கள். ராபோசனத்தில் ஆண்டவர் தம்மையே எரித்தார். இதுதான் திருப்பலிக்கும் இந்த நற்கருணை ஏற்படுத்துவது, அதே போல கல்வாரியில் ஆண்டவர் உயிரை கொடுப்பது, இவற்றுக்கிடையே உள்ள தொடர்பு இரண்டும் சேர்ந்துதான் இங்கே ஆண்டவர் நற்கருணையை ஏற்படுத்தியது. அதே போல ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தி தம்மையே கையளிப்பது. பிரியமானவர்களே, நான் எப்போ பார்த்தாலும் சொல்லுவேன், பல முறை இன்னைக்கு மீண்டும் சொல்கிறேன். இந்த புது நன்மை உறுதி பூசல் பிள்ளைங்களுக்கு கேள்வி கேட்கும்போது நான் கேட்பேன், திவ்ய நற்கருணையில் இருப்பது யார் அப்படின்னோடனே, யார் இருக்கிறது? இயேசு கிறிஸ்து. திவ்ய நற்கருணையில் இருப்பது யார்? இயேசு கிறிஸ்து. அது பெரும்பாலும் பிள்ளைங்கள்லாம் சரியாக சொல்லிடுவாங்க. நான் கேட்பேன், இந்த காணிக்கை பவனியில் அப்பம் எடுத்துகிட்டு வரோம் இல்லையா, அந்த அப்பத்தில் இயேசு இருக்காரான்னு சில ஊரில் கேட்டால் இருக்காரு சொல். காணிக்கை பவனியில் வரும்போதே இயேசு இருக்காரா? இல்லை. அந்த அப்பத்துலேயும் இல்லை, வாழைப்பழத்துலேயும் இல்லை, எதுலேயும் இல்லை. காணிக்கை பவனியில் வரும்போது எப்போது இயேசுவாக அந்த அப்பம் மாறுகிறது, குருவானவர் கைகளை விரித்து உமது தூய ஆவியை அனுப்பா, உம்முடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றும். அத்தோடு இணைந்து ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தைகளை அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், இதை வாங்கி பருகுங்கள் என்ற நிகழ்வின் போது அப்பமும் ரசமும் ஆண்டவருடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகிறது. அந்த அப்பத்தில் இருக்கிறது யார்? அந்த ரசத்தில் இருக்கிறது யார்? நீங்களும் நானும் நம்ம உழைச்சி காசு போட்டு வாங்கினது தான் அந்த அப்பமும் ரசம். நாம் அங்கே பவனியிலே இருக்கிறோம், பலிபீடத்திலே நாம் இயேசுவாக மாறிவிட்டோம். பாருங்கள் இதனுடைய உன்னதமான பொருளை. பிரியமானவர்களே, தொடர்ந்து
இன்னொன்று நடக்கணும். 2 தடவை தூய ஆவிக்காக குருவானவர் திருப்பலியிலே வேண்டுகிறார். ஒரு முறை அந்த அப்பத்தின் மீதும் ரசத்தின் மீதும் தூய ஆவியார் இறங்கி வர வேண்டும் என்று, இது நம்பிக்கையின் மறைபொருள் என்று முழங்கிய பிறகு, நம்பிக்கை அறிக்கையிட்ட பிறகு மீண்டும் ஆண்டவரே உம்முடைய தூய ஆவியை எங்கள் மக்கள் மீது அனுப்பியருளோ, அவர்கள் ஒரே உடலும் ஒரே இதயமும் உடையவர்களாக விளங்க வேண்டும். 2 முறை எபிக்ளேசிஸ், அதாவது தூய ஆவிக்காக ஜெபம். ஒரு முறை அப்பத்தின் மீதும் ரசத்தின் மீதும், இன்னொரு முறை மக்களின் மீது தூய ஆவி இறங்கி வந்து எல்லாரும் ஒன்றா இருக்கணும். சண்டை போட்டுக்கூடாது, அடிச்சிக்கூடாது, பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கக்கூடாது, எல்லாரும் மன்னிக்கணும். இதற்காக ஒவ்வொரு திருப்பலியிலும் நிகழ்கிறது பாருங்கள். பிரியமானவர்களே, இந்த பீடத்தில் நடக்கிற ஒன்று என்னன்னா முக்கியமானது, ஆண்டவர் அப்பத்தை எடுத்தார், ஆசீர்வதித்தார், தந்தைக்கு நன்றி கூறினார், அதை பிட்டார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை ஏன் பிட்டார், அதை ஏன் நொறுக்கினார் அப்படின்னு கேட்டால், ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுக்கறதுக்காக மட்டுமல்ல. அந்த பிடுதல் பார்க்கப்படும் போதெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன நினைக்க வேண்டும்? ஆண்டவரே, என்னை நொறுக்கிக் கொள்ள போகிறேன், நான் நொறுக்கப்பட தயாராயிருக்கிறேன், நான் துன்புற தயாராயிருக்கிறேன். அப்பத்தை பிட்ட ஆண்டவர் நமக்காக துன்புற்றார், அதே போல துன்புற தயாராயிருக்கிறேன். இந்த சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ்லாம் ஒகேஷன் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லி இறை அழைத்தலுக்காக போவாங்க. எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அந்த பணி ஆற்றணும், இந்த பணி ஆற்றணும், என்னன்னோ சொல்லி அவங்கள கூப்பிடுவாங்க. வாங்க பெரிய ஸ்கூல் நடத்தலாம், பெரிய காலேஜ் நடத்தலாம், அது இதுன்னு சொல்லி. நான் சில சமயத்தில் கேட்பதுண்டு, பாருங்கள், ஆண்டவருக்காக நான் துன்புறுகிறேன், சவாலாக எடுத்துக்கொண்டு நீ ஆண்டவருக்காக துன்புற என்னை போல வா என்று எத்தனை பேர் கேட்கிறீர்கள் என்று நான் கேட்பதுண்டு. அப்பம் பிடப்படுவது நம்மையே நாம் பிட்டு கொடுக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகிறது. பாருங்கள், எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தி. அதற்காகத்தான் திருப்பலி. பாருங்கள், இங்கே மட்டும் அப்பம் பிடப்படுகிறது, நான் துன்புற மாட்டேன், நற்கருணையை பெற்றால் நான் துன்புறுவேன். அந்த காலத்திலே இக்னேஷியஸ் ஆஃப் ஆன்டியோக் அவர் சொன்னார், அவரை பிடிச்சிட்டு போனாங்க. எதுக்கு? போய் கொலை பண்ணுறதுக்கு. கொடிய மிருகங்களால் அவர் சாப்பிடப்பட வேண்டும் என்று அவர் சொன்னார். பாருங்கள், அவர் சொன்னது, கொடிய மிருகங்களின் பற்களால் நான் அரைக்கப்பட வேண்டும், அப்படி நான் ஆண்டவருடைய அப்பமாக மாற வேண்டும். பல நேரங்களிலே நானாக மனமுவந்து துன்புறுகிறேன், இன்னும் சில நேரங்களிலே மற்றவர்கள் துன்பத்தை எனக்கு கொடுக்கிறார்கள். ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை பிட்டு எங்களுக்கு கொடுத்தீரே, என்னை பிடுகின்றீரே ஆண்டவரே, என்னை பிட எனக்கு வாய்ப்பு கொடுக்கிறீரே ஆண்டவரே என்று நான் சொல்ல வேண்டுமாம். பாரு, யார் யாரெல்லாம் புகழ்கிறார்களோ அவர்களெல்லாம் என்னை சாட்டையால் அடிக்கிறார்கள் சொன்னார் புனித இஞ்ஞாசியார். புகழ வேண்டாம். துன்புறுவது, துன்புற தயாராயிருப்பது, அதற்கு நம்மையே நாம் தயாரிக்க வேண்டும். ரெண்டாவது பாருங்க, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், இதை வாங்கி பருகுங்கள். இதுதான் நற்கருணை. பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் இயேசு மட்டும் ஒப்பு கொடுக்கப்படவில்லை, அவருடைய உடலாகிய நாமும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். அவருடைய உடலின் உறுப்பினர்களான நாமும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இதை வாங்கி உண்ணுங்கள்,
சில தாய்மார்கள் சொல்வதை கேட்டிருக்கேன், ஐயோ என் பிள்ளை என்னை பிச்சு தின்னுடும் போல இருக்கு. அதுதான் நற்கருணை வாழ்வு. பிச்சு தின்ன உன்னையே கொடுப்பது. இதை வாங்கி உண்ணுங்கள், இதை வாங்கி பருகுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? நாள் முழுவதும் நாம் சொல்ல வேண்டும், என் நேரம் உனக்கு, என் பணம் உனக்கு, என்னுடைய திறமைகள் உனக்கு, எல்லாம் உனக்கு. இங்கிருந்து நற்கருணை வாழ்வை எப்படி தொடர்வது? ஒரு தாய் போய் வீட்டை பெருக்குவது, சமையல் செய்வது, பிள்ளைகளுக்கு அக்கறையோடு துணி துவைப்பது, எல்லாமே நற்கருணை தான். இதுதான் இதை வாங்கி உண்ணுங்கள். ஒரு அருள் சகோதரி சென்று பள்ளியிலே பாசத்தோடு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது, திருத்துவது, அவர்களை உற்சாகப்படுத்துவது, இதுதான் நற்கருணை வாழ்வு. வாங்கி உண்ணுங்கள், வாங்கி பருகுங்கள் என்று நம்மையே கொடுப்பது. ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்காக தியாகத்தோடு வேலை செய்வது, இதை வாங்கி உண்ணுங்கள். யார் இது? நீதான் இது, நீதான் அப்பம், நீதான் திராட்சை ரசம். நற்கருணை வாழ்வு. ஒரு குருவானவர் சொன்னார், இங்கே நான் குரு, ஆண்டவர் இயேசு பலிப்பொருள். ஆனால் நாள் முழுவதும் நான் பலிப்பொருள், ஆண்டவர் குரு. நாள் முழுவதும் பலிப்பொருள் ஆவதுதான் நற்கருணை வாழ்வு. நாள் முழுவதும் பலிப்பொருளாவது, வாங்கி உண்ணுங்கள், நற்கருணையாக மாறுவது. பிரியமானவர்களே, மறந்துவிடவே கூடாது. நம்முடைய பிற சபையை சார்ந்த கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்கள் வார்த்தை 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 அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க, அதான் போதும். நிறைய சபைகள் இந்த நற்கருணையே கிடையாது. நான் அவங்களுக்கெல்லாம் சொல்றது உண்டு, இறை வார்த்தையை வழியில் அவர் தெளிவாக்குகையில் நம் உள்ளம் உருகவில்லையா அப்படின்னு நாங்கள் எம்மாவோஸ் சீடர்கள். உள்ளம் உருகுனா போதுமா? ஆண்டவரை கண்டுகொள்ள வேண்டாம். அப்பத்தை பிட்கையில் தான் ஆண்டவரை கண்டுகொண்டார். இயல்பாகவே நாம் எல்லாம் சுயநலமிகளாகத்தான் இருக்கிறோம். இயல்பாக நாம் எல்லாரும் சுயநலமிகளாக இருக்கிறோம். எப்படி சக்தி கிடைக்கும்? தாராளமாக இருக்க முடியும், இரக்கம் கொள்ள முடியும், மனசு விசாலாகும். இந்த நற்கருணை பலியில் பங்கு கொள்ளத்தான் அப்படி மாறும். பாருங்கள் பிரியமானவர்களே, நற்கருணை அதற்காகத்தான். ஆண்டவரை கண்டுகொண்டு ஆண்டவராக நாம் மாற. உள்ளம் ஒருகுவது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆண்டவரை கண்டுகொள்ள வேண்டும், நற்கருணையாக நாம் வாழ வேண்டும். நாள் முழுசும் நற்கருணையாக வாழ வேண்டும். திருவை சட்டத்தில் இந்த புனிதமிகு நற்கருணை பற்றி முதல் சட்டம் பல்வேறு காரியங்களை அழகாக எடுத்து சொல்லுகிறது. அதை தொடர்ந்து இரண்டாவது, ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் நற்கருணை மட்டில் கொண்டிருக்க வேண்டிய கடமைகள் 3. 1, திருப்பலியில் பங்கெடுக்கணும். பக்தியோடு நீங்கள் பங்கெடுக்கணும், மற்றவங்களையும் பங்கெடுக்க விடணும். இப்போ மொபைலில் சைலண்ட் மோடில் போடணும். அப்போ தான் சில பேருடைய மொபைல் அடிக்குது. குழந்தை கத்துறது அது மேலே தப்பே கிடையாது, கத்தணும். குழந்தை பிறந்த உடனே பிள்ளை கத்துச்சான்னு தான் முதல்ல கேட்குறாங்க. குழந்தை கத்துறது தப்பே கிடையாது. அந்த குழந்தைய வேணும்னு கோயிலில் கத்த விட்டு மற்றவங்க பூசைக்காக பங்கு பெறாமல் தடுக்கிறாங்க இல்லையா, அது தப்பு. அது ஆண்டவருக்கும் பிடிக்காது. குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள்னு சொன்னார். SMI சிஸ்டர்ஸ் ஆஃப் மேரி இம்மாக்குலேட்னு ஒரு சபை இருக்குது. அந்த ஃபவுண்டர் பிஷப் மாரோ சொன்னார், இந்த பூசை உடுப்பு எல்லாம் தூய்மையாக இருக்கணும். சிஸ்டர்ஸ், நீங்கள் தான் ஏழ்மை வார்த்தைப்பாடு ஆண்டவருக்கு கொடுக்கறதுல நீங்கள் ஏழ்மை வார்த்தைப்பாடு ஆண்டவர் மேலே சுமத்தாதீங்க. பீட துணி, இந்த கை துடைக்கிற துணி எல்லாம்
பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பலி பக்தியாக இருக்க வேண்டும் என்பதை ரெண்டாவது, ஆண்டவரை ஏற்புடைய மனத்தோடு தகுதியான உள்ளத்தோடு நாம் வரவேற்க வேண்டும். நன்மை வாங்கணும், அதுவும் தூய்மையோடு நன்மை வாங்கணும். கனமான பாவம் செய்திருந்தால் பாவ சங்கீர்த்தனம் செய்யணும். தூய்மையோடு நன்மை வாங்க வேண்டும், ரெண்டாவது கடமை. மூன்றாவது கடமை, புனிதமிகு நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்க வேண்டும். இந்த 3 கடமை எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஆராதிக்க வேண்டும். அன்னை தெரேசா சொன்னாங்க, எப்படிம்மா இவ்வளோ வேலை செய்கிறீங்க, இவ்வளோ சக்தி? அவரை உற்று பார்க்கிறேன், அவரை ஆராதிக்கிறேன், அவரை பார்க்க பார்க்க எனக்கு சக்தி கிடைக்கிறது, வல்லமை கிடைக்கிறது. வயதானாலும் தோலெல்லாம் சுருங்கி போனாலும் ஆண்டவர் எனக்கு வீரியம் தருகிறார், எனக்கு சக்தி கொடுக்கிறார், ஆராதிக்கிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைக்கு மீண்டும் புனிதமிகு நற்கருணையின் மகத்துவத்தை உணர்ந்து கொண்டு வாழ்வோம். நம் அன்பு தாயை நாம் போற்றுகிறோம், பாராட்டுகிறோம். ஏனென்றால் அவர்கள் 10 மாதம் சுமந்தார்கள், அதற்காக அவர்களை போற்றுகிறோம். நாமும் அதே ஆண்டவரை சுமக்கிறோம். நற்கருணை வாங்கும்போது நம்மை போற்றும் விதத்திலே நாம் வாழ வேண்டும். பாருங்கள், அன்றைக்கு திருமுழுக்கு யோவானுடைய கைகள் நடுங்கின, நானா உமக்கு திருமுழுக்கு கொடுப்பது என்று. அதே ஆண்டவரை கண்டு நாமும் நடுங்காமல் ஏனோ தானோ என்று திருப்பலியிலே இருக்கிறோம். பாருங்கள், அன்றைக்கு நல்ல கள்ளன் கள்வனை போல அறையப்பட்ட இயேசுவை பார்த்து அடையாளம் கண்டு கொண்டான். அப்பம் தானே என்று சொல்லி அடையாளம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம். அதில் இருப்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். பாருங்கள், என் ஆண்டவரே, என் தேவனே என்று அறிக்கையிட்டார் தோமையார். ஆண்டவரும் தேவனுமான அவரை நம் வாழ்வால் நாம் அறிக்கையிட வேண்டும். நம் வாழ்வு சிறக்கட்டும். நாம் எல்லாரும் நற்கருணை மனிதர்களாக மாறுவோம். ஆமென்.